ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஓகே. சோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சோ நேத்து நம்ம வந்துட்டு பொசிஷன்ஸ் பார்த்திருந்தோம் அப்படிதானே? ஆக்சுவலி பொசிஷன்ஸ்ல வந்துட்டு நேத்து அவங்க ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அப்சல்யூட்டும் ரிலேட்டிவும் ஒரே மாதிரி தானே ஆக்ட் ஆகுது. அப்புறம் எதுக்கு நம்ம வந்துட்டு அந்த இடத்துல அப்சல்யூட் யூஸ் பண்றோம்? ஏன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குட் கொஸ்டின் தான். ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, நான் நேத்து சொன்ன எக்ஸாம்பிள்ல 2மே ஒரே மாரி தான் ஆக்ட் ஆச்சு. அப்படிதானே? அதுல நான் என்ன வச்சிருந்தேன்னா, நான் நேத்து சொன்ன மாதிரி தான் உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க வந்துட்டு இந்த மாரி ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் வச்சு எக்ஸாம்பிள் பண்ண மாட்டீங்க. லைக் நேத்து நம்ம எப்படி வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சிருந்தோம். ஒரு பாக்ஸுக்குள்ள ஜஸ்ட் ஒரு ஹலோ அப்படிங்கிற அந்த எலமெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. சோ அதனால நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 2மே ஒரே மாரி ஆக்ட் ஆச்சு. ரிலேட்டிவ் குடுத்தாலும் ஒரே மாரி தான் இருந்துச்சு. அப்சல்யூட் குடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த மாரி ஒரு எலிமெண்ட் மட்டும் தனியா இருக்காது. நெறைய எலிமெண்ட் இருக்கும். ஓகே. அந்த டைம்ல நமக்கு ரிலேட்டிவோ, அப்சல்யூட்டோ குடுக்குற மாதிரி இருக்கும். அதுல நம்ம ப்ராஜெக்ட்டோட ரெக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி நம்ம குடுக்கணும். என்ன டிஃபரன்ஸ் வரும் அப்டின்னா, அப்சல்யூட் வந்துட்டு ஓவர்லேப் ஆகும். இப்போ ஆல்ரெடி ஒரு எலிமெண்ட் அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்சல்யூட் என்ன பண்ணாது? அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்ப நீங்க ஹலோங்கன்னு இங்க நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு லாஸ்ட்டா வேணா நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நான் சொல்லிட்டு உங்களுக்கு நடத்திட்டு டைம் இருக்குமான்னு தெரியல. ஓகே டைம் இருந்தா நான் உங்களுக்கு அத எக்ஸாம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு நான் லைட்டா சொல்றேன். சோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிதானே? சோ இங்க என்ன இருக்குன்னா, ஹலோங்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம்? லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் அப்படின்னு நம்ம மூவ் பண்ணி ரிலேட்டிவ் குடுத்து மூவ் ஆனாலும் லெஃப்ட்ல இருந்து 20 பிக்சல் இப்படிதான் மூவ் ஆயிருந்துச்சு. அப்சல்யூட்ன்னு குடுத்து மூவ் பண்ணியிருந்தாலும், அப்சல்யூட்ன்னு குடுத்து அப்புறம் அதோட பாக்ஸ்க்கு ரிலேட்டிவ் குடுத்து மூவ் பண்ணியிருந்தாலும் இப்படிதான் மூவ் ஆயிருந்துச்சு. ஆனா ரிலேட்டிவோட ப்ராப்பர்ட்டி நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்? ரிலேட்டிவ்ங்கிறது அது இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஒரு 20 பிக்சல், 30 பிக்சல் அப்படி மூவ் ஆகும். ஓகே. அப்போ அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரிலேட்டிவ் என்ன பண்ணாதுன்னா, அந்த எலமெண்ட்டுக்கு மேல ஓவர்லேப் ஆகாம நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். எப்ப அவாய்ட் பண்ணலாம்? பக்கத்துல உள்ள எலமெண்ட்டுக்கும் ஒரு ரிலேட்டிவ் அப்படின்னு பொசிஷன் குடுத்தா, இந்த எலமெண்ட் அந்த எலமெண்ட்டுக்கு மேல ஓவர்லேப் ஆகாம நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஆனா அப்சல்யூட் அப்படி கிடையாது. அப்சல்யூட் என்ன பண்ணும்னா, ஆ இது மட்டும் அதோட பார்டர் அப்படின்னு அது ஃபிக்ஸ் பண்ணிக்கும். நம்ம இத ரிலேட்டிவ்னு குடுத்தோம்னா, இதுலேருந்து பார்டர். அதுலேருந்து லெஃப்ட்லேருந்து 20 பிக்சல் மூவ் பண்ண சொல்றாங்களா? அது மூவ் பண்ணிரும். அதுக்கப்புறம் எலமெண்ட் இருக்கா? இல்லையா? அதெல்லாம் பார்க்காது. ஸோ அப்சல்யூட் வந்துட்டு இன்னொரு எலமெண்ட் மேல ஓவர்லேப் ஆகும். ரிலேட்டிவ் வந்து ஓவர்லேப் ஆகாது. இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ல இங்க நம்ம ஒரு எலிமெண்ட் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு ஓவர்லேப்பிங் அது எதுவுமே நமக்கு தெரியல. நம்ம ப்ராஜெக்ட்ல நம்ம நெறைய எலிமெண்ட்ஸ் வச்சிருக்கும்போது, ஒரு பர்ட்டிகுலர் எலிமெண்ட்ட நம்ம எக்ஸாக்ட்டா ஒரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது, நம்ம அப்சல்யூட் போனா ஓகே. ஓகேவா? ரிலேட்டிவ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். நம்மளுக்கு ஓவர்லேப்பிங் எஃபெக்ட் வேணுமா? வேண்டாமா? அத பொறுத்து ரிலேட்டிவா, அப்சல்யூட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. அப்சல்யூட் வந்து ஓவர்லேப் ஆகும். ரிலேட்டிவ் ஓவர்லேப் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா, பார்டர். பார்டர் ஸ்டைல்ல வந்து என்னன்னா, இந்த பார்டர்ஸ்ல வந்துட்டு எப்படின்னா, நீங்க நெறைய பார்டர்ஸ் படிப்பீங்க. ஓகேவா? டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கும். இது வந்து நீங்க நார்மலா ஒரு பேப்பர்ல நீங்க பார்டர் போடுற மாதிரி தான். வெயிட் பண்ணுங்க. வெயிட் a minute. சோ இது வந்து எப்படின்னா, பார்டர் எப்படின்னா, நீங்க வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பார்டர் போடுவீங்க. அப்படிதானே டபுள்ல, திக்கா அந்த மாரி நெறைய பார்டர்ஸ் போடுவோம். அந்த மாதிரி பார்டர்ஸ்ல நெறைய டைப்ஸ் இருக்கு. அதுல சில டைப்ஸ தான் இங்க பார்க்க போறோம். ஓகே. சாரி. நான் கொட்டாய் விடுறேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. ஓகே. ம்.
ஓகே. இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பார்டர்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, அதோட விட்த் குடுக்கலாம். பார்டர் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டோம். எங்கன்னா, இந்த பட்டன் படிக்கும்போது ஒரு நாள் பட்டன் சொல்லிக் குடுத்தேனா, கேன்வா சொல்லிக் குடுக்கும்போது, ஒரு பட்டன எப்படி ஸ்டைல் பண்றதுன்னு சொல்லிக் குடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். கேன்வாக்கு சொல்லிக் குடுத்தேனா, ஆ இதுல தான் சொல்லிக் குடுத்திருக்கேன். ஒரு பட்டன எப்படி ஸ்டைல் பண்றதுன்னு சொல்லிக் குடுத்தேன். அப்ப நான் என்ன சொல்லிக் குடுத்திருப்பேன்னா, பார்டர் ரேடியஸ்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லிக் குடுத்திருப்பேன். சோ நான் இப்போ இங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அதுக்கு ஒரு புது ஃபைல் பார்டர் மட்டும் நீ ஃபர்ஸ்ட் பாத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு லே அவுட்ல நேத்து பொசிஷன் பார்த்தோம். இன்னைக்கு டிஸ்ப்ளே பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு எலிமெண்ட் சிம்பிளா ஒரு ஆ அந்த பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாமா? ஒரு டிவ்வே கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டிவ்வுக்கு வந்து நான் வந்து கிளாஸ் நேம் வந்து பாக்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பாக்ஸ எப்படி கிரியேட் பண்றேன் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு, அதுல டாட் பாக்ஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு, பாக்ஸுக்கு ஒரு விட்த், ஹைட் அண்ட் தென் நம்ம என்ன பண்ணணும், பார்டர் குடுத்தாதான், நம்ம இங்க எம்ப்டியா தானே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நான் பாக்ஸுக்கு வந்துட்டு ஒரு 300 பிக்சல் விட்த் குடுத்துக்கிறேன். அண்ட் தென் 100 பிக்சல் ஹைட் குடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. சோ இப்ப நான் இதுக்கு வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் இட்ஸ் ஆப்ஷனல். நீங்க குடுத்தாலும் குடுக்கலாம், குடுக்கலனாட்டி விட்டுறலாம். இப்ப நம்ம பார்டர் மட்டும் நான் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். சோ நான் பார்டர் வந்துட்டு வழக்கமா என்ன பண்ணுவோம் அப்டின்னா, பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக்ன்னு குடுப்போம். ஓகே. அது என்ன அப்டின்னா, ஒரு 3 பார்டர் ப்ராப்பர்ட்டிய சேர்ந்த மாதிரி நம்ம ஒரே பார்டர் அப்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி, 1 பிக்சல் சாலிட் பிளாக்ன்னு குடுத்துருக்கோம். சோ நீங்க தனித்தனியாவும் மென்ஷன் பண்ணலாம். இல்லன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன குடுக்கணும் அப்டின்னா, பார்டரோட விட்த். ஓகே. சோ பார்டரோட விட்த் நான் என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்டின்னா, 1 பிக்சல் அப்டின்னு குடுத்துக்கிறேன். அப்புறம் பார்டரோட ஸ்டைல் நான் என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்டின்னா, பார்டரோட ஸ்டைல் வந்துட்டு நெறைய இருக்கா டேஷ்டு, டாட்டட், டபுள், க்ரூ அந்த மாரி நெறைய இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், டபுள்ன்னு குடுத்துக்கிறேன் பார்டரோட ஸ்டைல். அதுக்கப்புறம் பார்டரோட கலர் வந்து நான் என்ன குடுத்துக்கிறேன் அப்டின்னா, பிளாக்ன்னு குடுத்துக்கிறேன். இததான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த பட்டன் அந்த மாதிரி வேற ஏதாவது ஃபங்ஷன்ல நேத்து உள்ள பொசிஷன்ஸ்ல கூட நம்ம வந்துட்டு பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக்ங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்போம். இங்க யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஒரு பாக்ஸுக்கு பார்டர் குடுத்ததுக்கு நான் 1 பிக்சல் சாலிட் பிளாக். அப்ப இது என்னது பார்டரோட விட்த். அதுக்கப்புறம் இது பார்டரோட ஸ்டைல். சாலிட்னா நார்மலா நம்ம லைன் போடுறோம்ல, அதான் சாலிட். அப்புறம் இது பார்டரோட கலர். இததான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்னா, தனித்தனியா குடுத்திருக்கேன். பார்டர் விட்த், ஸ்டைல், பார்டர் கலர். இப்படியும் குடுக்கலாம். இல்லன்னா ஒரேடிக்கா நீங்க வந்து பார்டர் அப்படின்னு குடுத்துட்டு, அதுல இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் அடுத்தடுத்து குடுக்கலாம். சோ எனக்கு இங்க என்ன ஆயிடுச்சு? டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஓகே. சோ எனக்கு இங்க என்ன ஆயிருக்கு? டாட்டட்ன்னு நான் குடுத்ததுனால, எனக்கு இந்த மாரி டாட்டடா வந்திருக்கு. இதே நான் டேஷ்டுன்னு குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு இங்க என்ன வந்திருக்கும்? இந்த மாதிரி டேஷ் மாதிரி வந்திருக்கும். டேஷ் மாரி வந்திருக்கும். இதுல நான் என்ன பண்ணிக்கலாம்? கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்டின்னா, அக்வா அப்டின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ அக்வாவா சேஞ்ச் ஆயிரும். அடுத்து என்னவா மாத்திக்கலாம்? ப்ளூ அப்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ ப்ளூ த்ரூனா வேற ஒண்ணும் இல்ல. அது நார்மலா ஒரு லைன், அதுக்குள்ள ஒரு லைன் அந்த மாதிரி வந்துருது. ஓகேவா? அடுத்து இன்லைன், அவுட்லைன் இந்த மாதிரி நமக்கு நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் ஐ மீன் பார்டர் ப்ராப்பர்ட்டீஸ்ல நெறைய வேல்யூஸ் இருக்கும். ம்.
இன்செர்ட், ரிட்ஜ் அந்த மாதிரி. ஓகே. நான் என்ன பண்றேன்னா, இன்செர்ட் குடுத்து பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்செர்ட் குடுத்தா எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு ஒரு மாதிரி டார்க்கா இருக்கும். இந்த சைடு லைட்டா இருக்கும். அவுட் செட் அந்த மாதிரி குடுத்தீங்கன்னா, அதே ஆப்போசிட்டா இருக்கும். அவுட் சைட்ல ஒரு மாரி டார்க்கர் எஃபெக்ட் மாதிரி வரும். ஓகே. இந்த மாதிரி கீழ இந்த சைடு அவுட் செட் குடுத்தீங்கன்னா, இந்த சைடு ஒரு டார்க், அந்த சைடு லைட் அந்த மாதிரி இருக்கும். இது அவுட் செட். அதுக்கப்புறம் என்ன அப்டின்னா, ஆ இன்னொன்னு என்னதுன்னா, பார்டரோட ஸ்டைல்ல நன்னு இல்லன்னா ஹிடன். இந்த இது வேணும். நன்னு, ஹிடன் அப்டின்னா, நன் எதுக்கு குடுப்போம்? நான் இந்த ஆல்ரெடி இந்த பட்டன் கிரியேட் பண்ணும்போது, அதுல பார்டர் ஆல்ரெடி இருந்திருக்கும். பட்டன்ல நீங்க டிஃபால்ட்டா ஒரு பட்டன் கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த பட்டன்ல ஆல்ரெடி பார்டர் இருந்திருக்கும். பட் எனக்கு அந்த பார்டர் வேண்டாம். அந்த பார்டர் இல்லாமலே எனக்கு பட்டன் டிஸ்ப்ளே ஆனா தான் நல்லா இருக்கும்னு எனக்கு இங்க ஃபீல் ஆச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த பட்டன சுத்தி இருந்த பார்டர கட் பண்ணேன். அதுக்காண்டி பார்டர் நன் அப்படின்னு குடுக்குறேன். சோ நீங்க இந்த மாரி என்ன பண்ணிக்கலாம், பார்டர் நன்னுன்னு குடுத்துக்கலாம். இல்லன்னா பார்டர் ஹிடன். பார்டர் நன்னும், பார்டர் ஹிடனும் ஒண்ணுதான். பார்டர ஹைட் பண்ணும். இல்லன்னா பார்டர் நன் அந்த மாரி குடுத்துக்கலாம். இல்லன்னா பார்டர் ஸ்டைல்ல இந்த மாதிரி நீங்க ஒரே ஒரு ஸ்டைல் தான் குடுக்கணும்னு இல்ல. 2, 3 ஸ்டைல மிக்ஸ் பண்ணி ஒரே பார்டரா குடுக்கலாம். எப்படின்னா, இங்க நான் குடுக்குறேன் பாருங்க. டார்க்கர், டாஷ்டு, அதுக்கப்புறம் என்னது சாலிடு, டபுள். இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி குடுக்குறேன். கமா, கமா குடுக்கக்கூடாது. புல்லட்ஸ். ம். இப்ப நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பார்டர் வந்திருக்கும். ஓகே. டபுள் ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, ஓகே. சோ, இந்த சைடு டாட்டட் பார்டர், இந்த சைடு டேஷ்டு பார்டர், இது நார்மல் சாலிட் பார்டர், இது வந்து ப்ரூட். இந்த மாதிரி 4 சைடுக்கும் நீங்க ஒவ்வொரு பார்டர் இப்படியும் ஸ்டைல் பண்ணலாம். இல்லன்னா நீங்க நார்மலா தனித்தனியாவும் குடுக்கலாம். ஓகேவா? சோ இதுதான் பார்டர் ஸ்டைல். இல்ல எனக்கு இந்த மாதிரி பார்டர் வித் பார்டர் ஸ்டைல், பார்டர் கலர் இதெல்லாம் தனியா எனக்கு வேண்டாம். இது 3மே எனக்கு ஒரே ப்ராப்பர்ட்டில குடுக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி பண்ணலாம்னா, சிம்பிளா நம்ம வழக்கமா குடுப்போம்ல, பார்டர் அப்படின்னு குடுத்துட்டு 1 பிக்சல் சாலிட் டாட். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பார்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்டரோட 3 ப்ராப்பர்ட்டி நீங்க மிக்ஸ் பண்ணி இப்படியும் குடுத்துக்கலாம். ஓகே. இது எல்லாமே பார்டரோட ப்ராப்பர்ட்டீஸ். சோ என்னெல்லாம் பார்த்திருக்கோம், பார்டர் வித், பார்டர் ஸ்டைல், பார்டர் கலர். இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதான் பார்டர் ரேடியஸ். இத நம்ம ஆல்ரெடி பட்டனுக்கு யூஸ் பண்ணிட்டோம். பார்டர் ரேடியஸ்னா என்ன பண்ணும், இந்த கார்னர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்கா, சோ இதெல்லாம் கர்வ் பண்ணணும் அப்படின்னா நான் பார்டர் ரேடியஸ் குடுக்கணும். சோ நான் இங்க போயிட்டு பார்டர் ரேடியஸ்ன்னு குடுத்துட்டு, நான் வந்து ஒரு 8 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ 8 பிக்சல் குடுத்தேன் அப்டின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி இங்க எனக்கு கர்வ் ஆகும். சோ இந்த மாரி கர்வ் ஆயிருக்கா? இந்த மாரி கர்வ் ஆகும். இல்ல நான் அத விட கம்மியா குடுத்தேன் அப்டின்னா, பிக்சல்ஸ் அதிகப்படுத்தி குடுக்க கர்வ் ஆயிட்டே போகும். ஓகே. சோ நான் 12 பிக்சல் குடுத்தேன் அப்டின்னா, இன்னும் கர்வ் ஆகும். சோ இந்த மாதிரி பார்டரோட ரேடியஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கர்வ் பண்ணி குடுத்துக்கலாம். ஷார்ப்பா இருக்கக்கூடிய கார்னர்ஸ கர்வ் பண்ணணும்னா பார்டர் ரேடியஸ் குடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்டரோட ஒரு ப்ராப்பர்ட்டீஸ். பார்டர் விட்த், பார்டர் ஸ்டைல், பார்டர் கலர் அண்ட் தென் பார்டர் ரேடியஸ். சோ பார்டர் ஸ்டைல்ல நெறைய பார்டர் ஸ்டைல்ஸ் இருக்கு. டாட்டட், டேஷ்டு, சாலிட், ப்ளூ, இன்செட், அவுட்செட், ரிட்ஜ் அந்த மாரி நெறைய பார்டர் ஸ்டைல்ஸ் இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு எது தேவைப்படுதோ அத நம்ம குடுத்துக்கலாம். பார்டர் நன்னு குடுத்தா ஆல்ரெடி இருக்கிற பார்டர் டிஸ்ப்ளே ஆகாது. அதான் பார்டர் நன். ஹிடன்னு குடுத்தாலும் பார்டர் வந்து டிஸ்ப்ளே ஆகாது. நன்னும் ஹிடனும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகே.
சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். லேஅவுட்ல நேத்து நம்ம பொசிஷன்ஸ் பார்த்தோம். என்னென்னலாம் பார்த்தோம்? அப்சல்யூட், ரிலேட்டிவ் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக், ஃபிக்ஸ்டு, அப்புறம் ஸ்டிக்கி இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டீஸ். பொசிஷன் ப்ராப்பர்ட்டீஸ் ஒரு எலிமெண்ட் எப்படி பொசிஷன் ஆகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி ஒரு எலிமெண்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும் அதை பத்தி இருக்கு. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா, மெயினா நம்ம யூஸ் பண்றது பிளாக், இன்லைன் இது 2த்தையும் தான் யூஸ் பண்ணுவோம். ம். ம். இதுல இன்னும் நிறையான ப்ராப்பர்ட்டி இருக்கு. டிஸ்ப்ளே, இன்லைன், இன்லைன் பிளாக், ரன்னிங், நன்னு. டிஸ்ப்ளே நன்னுங்கிறது எப்படி அப்படின்னா, இப்ப எப்படி பார்டர் நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் பார்டர் டிஸ்ப்ளே ஆகாதோ, அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டை நீங்க டிஸ்ப்ளே நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா, அந்த எலமெண்ட் டிஸ்ப்ளே ஆகாது. அந்த ப்ராப்பர்ட்டி தான் டிஸ்ப்ளே நன். சோ அது வேற ஒண்ணும் இல்ல. மத்தது எல்லாமே நீங்க வந்துட்டு நம்ம குடுக்கறத பொறுத்து நம்ம ப்ராஜெக்ட்ல நமக்கு எப்படி ரெக்வயர்மெண்ட்ஸ் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி. நம்ம இப்ப பொசிஷன் குடுக்கணும்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்? பொசிஷன் அப்புறம் அதோட வேல்யூ அப்சல்யூட்டா, ரிலேட்டிவா அப்படின்னு குடுப்போம். அதே மாரி டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டீஸ யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன குடுக்கணும்? டிஸ்ப்ளே அப்புறம் அதோட வேல்யூ. இன்லைனா, இன்லைன் பிளாக்கா, ரன்னன்னா அப்படின்னு நம்ம குடுக்கணும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் இதுல உள்ள டைப்ஸ்லாம் என்னது அப்படின்னா, பிளாக், இன்லைன், இன்லைன் பிளாக் பார்த்தோமா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிளாக். சோ பிளாக் ப்ராப்பர்ட்டிய பொறுத்த வரைக்கும், ஓகே. நான் டிஃபால்ட்டா ஒரு பொசிஷன்ல எல்லா எலமெண்ட்டும் இருக்கும்னு சொன்னேன் நேத்து. பொசிஷன் பார்க்கும்போது டிஃபால்ட் பொசிஷன் என்னது? ஒரு எலமெண்டோட டிஃபால்ட் பொசிஷன். பொசிஷன் குடுக்காம அது என்ன பொசிஷன்ல இருக்கும்? எனிஒன்? Ma'am, static. ஸ்டாட்டிக் பொசிஷன்ல இருக்கும். குட். சோ அதே மாதிரி இப்ப டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிய நீங்க குடுக்காமலே டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி எந்த பொசிஷன்ல இருக்கு, ஐ மீன் எந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்கும் அப்படின்னா, அத நம்மளால ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. அது அந்த எலமெண்ட்ஸ பொறுத்து இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பேராகிராஃப் எலமெண்ட்னாலே அதோட டிஃபால்ட் டிஸ்ப்ளே என்னவா இருக்கும்னா பிளாக்கா தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி வேற ஒரு எலமெண்டோட டிஃபால்ட் டிஸ்ப்ளே அது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அது நம்மளால என்ன பண்ண முடியாது. இப்ப பொசிஷன் மாதிரி எல்லா எலமெண்ட்டுமே டிஃபால்ட் பொசிஷன் ஸ்டாட்டிக்ல இருக்கும் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டை பொறுத்தும் அதோட டிஃபால்ட் ஸ்டேட் மாறும். இப்ப பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு டிஃபால்ட் டிஸ்ப்ளே பொசிஷன் வந்துட்டு பிளாக். பட் மத்த எலமெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்காது. பிளாக் தான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. சிலது இன்லைன்ல இருக்கலாம், சிலது ரன்னிங்ல இருக்கலாம். ஆ சோ அதனால நம்ம அத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியாது. ஓகே. சோ இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே பிளாக்னா என்ன அப்படின்னா, டிஸ்ப்ளே பிளாக்ங்கிறது இப்ப நான் இங்க என்ன டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன்னா, வெல்கம் அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். தென் நான் அத டைரக்டா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இங்க போயிடலாம். இத நான் கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஃபால்ட் பொசிஷன் பேராகிராஃப் எக்ஸ்டெண்ட் சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு பேராகிராஃப் 3 பேராகிராஃப் வச்சுக்கிறேன். சோ நம்ம அதே மாதிரி வெல்கம் அப்படின்னு ஒரு இது அடுத்து 2 சாரி பேராகிராஃப் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது 3த்தையுமே நம்ம ஒரு டிப்ல வச்சுக்கலாமா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இத டிப்ல வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லைன்னா தனித்தனியா வெளியில வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். உள்ள வச்சு டிஸ்ப்ளே பண்றத விட தனியா வச்சு டிஸ்ப்ளே பண்றது தான் பெட்டர். சோ இப்ப எனக்கு இந்த 3 பேராகிராஃபும் இருக்கு.
இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பேராகிராஃப் ஆக்சஸ் பண்ணி ஸ்டைல் டேக் எல்லாமே ஆக்சஸ் பண்ணும். எல்லா பேராகிராஃபுக்கும் நான் டிஸ்ப்ளே என்னன்னு குடுக்குறேன் அப்படின்னா, ப்ளாக்ன்னு குடுக்குறேன். சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, வெல்கம் இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு. டூ கீழ டிஸ்ப்ளே ஆயிருக்கு. என்ஃபோர்ஸ்மென்ட் கீழ டிஸ்ப்ளே ஆயிருக்கு. பட் எனக்கு என்ன அப்போ இந்த பேராகிராஃப்ல நான் இங்க ப்ளாக்ன்னு குடுத்ததுனால, அது எல்லாமே எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, கீழ கீழ டிஸ்ப்ளே ஆயிருக்கு. நீங்க தனித்தனி பேராகிராஃபா தான் குடுத்திருக்கீங்க. இல்லன்னு சொல்லல. பட் எனக்கு இந்த பேராகிராஃப்க்கு இவ்ளோ ஸ்பேஸ் தேவையா? இல்ல. வெல்கம்க்கு ஸ்பேஸ் இவ்ளோ போதும். 2 நெனச்சா என்ன பண்ணியிருக்கலாம்? இது பக்கத்திலேயே இங்க பிரிண்ட் ஆயிருக்கலாம். என்ஃபோர்ஸ்மென்ட்டும் இங்க பிரிண்ட் ஆயிருக்கலாம். ஆனா, அது என்ன ஆயிருக்குன்னா, நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. சோ, டிஸ்ப்ளே ப்ளாக்க பொறுத்தவரைக்கும் அது என்ன பண்ணும்னா, இந்த ஹாரிசான்டல் பொசிஷன் இருக்குல்ல, இந்த ஹாரிசான்டல் ஸ்பேஸ் அத ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணிரும். அதோட நெசசரி ஸ்பேஸ் போக, அந்த இந்த ஹாரிசான்டல் ஸ்பேஸ்னா என்னது? லெஃப்ட் டூ ரைட். சோ லெஃப்ட் டூ ரைட்ல உள்ள எல்லா பொசிஷனையுமே அது ஆக்கியூபை பண்ணிரும். சோ அந்த ஸ்பேஸ ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணி விட்டதுனால, அடுத்த எலமெண்ட் அது பக்கத்துல பிரிண்ட் பண்ண முடியல. சோ அதுக்கு ஸ்பேஸ் இல்ல. அதனால அது கீழ வந்து பிரிண்ட் ஆகுது. அதே மாரி அடுத்த எலமெண்ட்டும் என்ன பண்ணுவோம்? நம்ம இங்க டிஸ்ப்ளே ப்ளாக்ன்னு குடுத்திருக்கிறதுனால, லெஃப்ட் டூ ரைட்ல உள்ள ஹாரிசான்டல் ஸ்பேஸ் ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணிரும். சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் எலமெண்ட் அதுக்கு அடுத்த லைன்ல தான் வந்து பிரிண்ட் ஆகும். சோ தேர்ஃபோர் ப்ளாக் எலிமெண்ட்ட பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படின்னா, அதோட நெசசரி ஸ்பேஸ் போக, ஹாரிசான்டல் ஸ்பேஸ் ஃபுல்லா ஆக்கியூபை பண்றது தான் ப்ளாக்கோட வேலை. ஓகே. அப்படிதான் ப்ளாக் பிஹேவ் பண்ணும். இப்ப நீங்க இந்த இடத்துல நான் டிஸ்ப்ளே ப்ளாக்ன்னு குடுத்திருந்தேன். அத எடுத்துட்டேன். பட் நோ சேஞ்ச். அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது அப்டின்னா, பேராகிராஃபோட டிஃபால்ட் பொசிஷனே சாரி டிஃபால்ட் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி வேல்யூவே என்னது? ப்ளாக் தான். நீங்க பேராகிராஃப்க்கு டிஸ்ப்ளே ப்ளாக்ன்னு குடுக்கலனாட்டியும், அது ப்ளாக் எப்படி ஃபுல்லா ஹாரிசான்டல் ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுமோ, அதே மாரி தான் அது டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இதே இதே ப்ராப்பர்ட்டிய இதே பேராகிராஃப்க்கு நான் இன்லைன் குடுக்குறேன். ஓகே. இப்ப எப்படி பிரிண்ட் பண்ணிருக்கு? அப்படின்னா, வெல்கம்க்கு அப்படியே ஆப்போசிட் அதாவது ப்ளாக்குக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இன்லைன். ஓகேவா? நெசசரி ஸ்பேஸ மட்டும் தான் எடுக்கும். சோ, நான் பேராகிராஃப கீழ தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் தனித்தனி பேராகிராஃப்ல தான் குடுத்துருக்கேன். இருந்தாலும் இது என்ன பண்ணுது? வெல்கம்க்கு இவ்ளோ ஸ்பேஸ் போதும். அதுக்கப்புறம் இவ்ளோ ஸ்பேஸ் இருக்கிறதுனால பக்கத்திலேயே பிரிண்ட் ஆயிருக்கு. 2க்கு இவ்ளோ ஸ்பேஸ் போதும். அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸ்ல அதுக்கு அடுத்த எலிமெண்ட் பிரிண்ட் ஆகும். சோ இன்லைன் என்ன பண்ணும்னா, அதுக்கு எவ்ளோ ஸ்பேஸ் தேவையோ, அந்த மாரி நெசசரி ஸ்பேஸ மட்டும் தான் ஆக்குபை பண்ணும். ப்ளாக் மாதிரி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணாது. ஓகேவா? சோ டிஸ்ப்ளே ப்ளாக் அப்டின்னா, அந்த எலிமெண்ட் எப்படி டிஸ்ப்ளே ஆகும்? ஃபுல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணி, அடுத்த எலிமெண்ட்ட நெக்ஸ்ட் லைன்ல தான் பிரிண்ட் பண்ற மாதிரி அது வச்சிருக்கும். ஆனா இன்லைன் அப்படி கிடையாது. நெசசரி ஸ்பேஸ மட்டும் தான் ஆக்குபை பண்ணும். ஓகே. இதான் டிஸ்ப்ளே ப்ளாக்குக்கும், இன்லைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது 2 புரிஞ்சுதா? டிஸ்ப்ளே பிளாக், இன்லைன். சங்கீவாணி அப்புறம் இன்லைன் பிளாக்கும் ரன்னிங்கும் பார்க்கணும். ஓகே. சோ அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் குடுத்துருப்பாங்க. நினைக்கிறேன். ஆமா. ஓகே. சோ நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகாது. சோ இது நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? பேராகிராஃப் எலிமெண்டோட டிஃபால்ட் பொசிஷன் என்ன பார்த்தோம்னா, டிஃபால்ட் பொசிஷன் நாட் அ பொசிஷன். டிஃபால்ட் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்துட்டு ப்ளாக்ன்னு பார்த்தோமா? அதே மாதிரி இங்க இன்லைன் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி வேல்யூ யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஸ்பேனு, ஏ டேக் அண்ட் தென் இமேஜ். இவங்க எல்லாருக்குமே எப்படி என்னதுன்னா, டிஃபால்ட் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து இன்லைன் தான். சோ இன்லைன் எப்படி பிஹேவ் பண்ணுமோ, அந்த மாதிரி தான் இந்த எலிமெண்ட் நீங்க டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி குடுக்கறதுனாட்டியும் பிஹேவ் பண்ணும். ஓகே. அ ஸ்பேஸ் இருந்துச்சு. ஒரு இமேஜ நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பக்கத்துல ஸ்பேஸ் இருந்துச்சு. அதோட நெசசரி ஸ்பேஸ் போக ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் லைன்ல நீங்க இமேஜ குடுத்தாலும், அந்த இமேஜ் வந்து அது பக்கத்திலேயே தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதான் வந்துட்டு
இமேஜோட ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ஆங்கர் டேக்ல இப்ப நீங்க ஒரு லிங்க் குடுத்துட்டீங்க. அது வந்து இவ்ளோ ஸ்பேஸ் தான் ஆக்கியூபை பண்ணிருக்கு. அடுத்த லிங்க் நீங்க நெக்ஸ்ட் லைன்ல குடுத்தாலுமே, அது பக்கத்துல ஸ்பேஸ் இருக்கிறதுனால, அது என்ன பண்ணும்? அந்த எலிமெண்ட்டுக்கு பக்கத்திலேயே டிஸ்ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் லைனுக்கு போகாது. ஸோ ரெக்வயர்டு ஸ்பேஸ மட்டும் தான் எடுத்துக்கும் டிஸ்ப்ளே இன்லைன். அடுத்து டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக்கும். இன்லைன் பிளாக்குங்கிறது இன்லைன் மாதிரியாவே தான். பட் என்ன ஒரு ஆடட் பாயிண்ட்னா, நீங்க வந்து விட்த் அண்ட் ஹைட் வேல்யூஸ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்ப நான் இங்க வந்துட்டு இந்த எலிமெண்ட்ட நான் இங்க இன்லைன் குடுத்ததுக்கு பதிலா, இன்லைன் பிளாக் அப்படின்னு குடுக்குறேன். இன்லைன் பிளாக்ன்னு குடுத்துட்டு, இப்ப நான் அதோட வித்தோட வேல்யூவ சேஞ்ச் பண்றேன். வித்துனா என்னதுன்னா, இந்த எலிமெண்ட்டுக்கும் இந்த எலிமெண்ட்டுக்கும் நடுவுல இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம ஜூம் இன் பண்ணியே பாத்துக்கலாம். ஆ, இந்த எலிமெண்ட்டுக்கும் இந்த எலிமெண்ட்டுக்கும் நடுவுல கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. இன்லைன் என்ன பண்ணும்னா நெசசரி ஸ்பேஸுக்கு தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். அடுத்த எலிமெண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லயே வந்துரும். நெசசரி ஸ்பேஸ் போக. பட் எனக்கு இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இன்லைன் மாதிரியாவே பிரிண்ட் ஆகணும். நெசசரி ஸ்பேஸ் எடுத்துட்டு மத்த எலிமெண்ட் கீழ வரைக்கும் போகக்கூடாது. பட் அப்படி நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் நெருக்கமா இருக்கு. அப்படிதானே? இது எல்லாமே கொஞ்சம் க்ளோஸ்டா இருக்கிறதுனால, நான் இது இடையில நான் கேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்? வித் இன்லைன் பிளாக்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, இன்லைன் மாரியாவே அத டிஸ்ப்ளே பண்ணிட்டு, நீங்க இன் பிட்வீன்ல ஸ்பேஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதான் இன்லைன் பிளாக்கோட ஸ்பெஷாலிட்டி. 30 பிக்சல்லாம் ரொம்ப இதாயிடுது. சோ நான் வந்துட்டு ஒரு 100 பிக்சல் குடுத்துட்டேன். ஓகே. நவ் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல தள்ளி தள்ளி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. 100 பிக்சல் வேண்டாம். அதுல இந்த 50 பிக்சலா வச்சுக்கலாமா? சரி, இப்போதைக்கு. சோ எனக்கு இப்போதைக்கு என்ன பண்ணிருக்கு? சோ நெசசரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு ஒரே லைன்ல தான் பேராகிராஃப பிரிண்ட் பண்ணிருக்கேன். பட் எனக்கு இதுக்கு இன் பிட்வீன்ல எனக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணனால நான் என்ன பண்ணிக்கலாம்? ஆ இன்லைன் பிளாக்ன்னு குடுத்துட்டு நான் விட்த் அண்ட் ஹைட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இன்லைன்ல வந்து நம்ம விட்த் தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஹைட் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். ரன்னிங்ல தான் நம்ம ஹைட் சேஞ்ச் பண்ணுவோம். ரன்னிங் எப்படின்னா, இப்ப நான் இதே எலிமெண்ட்ட ரன்னிங்ல பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டிஸ்ப்ளே ரன்னிங். சோ ரன்னிங் மெத்தட்ல பிரிண்ட் பண்ணனா என்ன ஆகும்? எப்படி பிளாக் டிஸ்ப்ளே ஆகுமோ அதே மாதிரியாவே டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். அப்ப இதுவும் பிளாக்கும் என்னது? ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்லைனும் இன்லைன் பிளாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இன்லைன் பிளாக்ல என்ன பண்ணிக்கலாம்? இன் பிட்வீன் நம்ம விட்த் வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பிளாக்கும் ரன்னிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன ரன்னிங்ல நம்ம இது இன் பிட்வீன் உள்ள ஹைட்ட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் ரன்னிங். ஓகே. சோ ரன்னிங்கும் நமக்கு வந்துட்டு பிளாக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. இங்க ஹைட்ட சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? அதே மாரி நம்மளும் ஹைட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைட்ட ஒரு 100 பிக்சல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப என்னாச்சு? இதுக்கும் நடுவுல கேப் கிரியேட் பண்ணுது. சோ இதுதான் டிஸ்ப்ளே இன்லைன் பிளாக் ரன்னிங். சோ நம்ம என்னலாம் படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்? டிஸ்ப்ளேல முதல்ல பிளாக் படிச்சோம். பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட நெசசரி அந்த எலிமெண்டோட நெசசரி ஸ்பேஸ தாண்டி இருக்கிற மொத்த ஹாரிசான்டல் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணும். அதுதான் வந்துட்டு பிளாக். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னா, பிளாக்
அப்புறம் இன்லைன் படிச்சோம். இன்லைன் அப்படி பிளாக்குக்கு ஆப்போசைட். எப்படி அப்படின்னா, நெசசரி ஸ்பேஸ் மட்டும் ஆக்குபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸ்ல அடுத்த எலமெண்ட்ஸ் அப்படி கொண்டு வந்துரும். அதுதான் இன்லைன். சோ இன்லைனும் இன்லைன் பிளாக்கும் ஒரே மாதிரி படிச்சோம். எப்படி இன்லைன் வந்துட்டு நெசசரி ஸ்பேஸ் மட்டும் ஆக்குபை பண்ணிட்டு, அடுத்த எலமெண்ட்ஸ் பக்கத்துல பக்கத்துல டிஸ்ப்ளே பண்ணுவோம். அதே மாதிரி இன்லைன் பிளாக்கும் டிஸ்ப்ளே பண்ணுவோம். அடிஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன் பிட்வீன்ல எனக்கு டிஸ்ப்ளே பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் நடுவுல கேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் அதுல விட்த் வந்து சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்? இன்லைன் பிளாக்ல கேப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரன்னிங் எப்படின்னா, பிளாக் மாதிரியாவே டிஸ்ப்ளே ஆகும். ஆனா இன் பிட்வீன்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு கேப் கிரியேட் பண்ணா ஹைட் சேஞ்ச் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் ரன்னிங். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே நன். இப்ப நான் இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்ப்ளே நன்னுங்கிறது வந்து என்னன்னா, டிஸ்ப்ளே பண்ணாது. அவ்வளவுதான். எந்த எலிமெண்ட்டையுமே டிஸ்ப்ளே பண்ணாது. அதான் டிஸ்ப்ளே நன். இப்ப இருக்கிற எலிமெண்ட் எல்லாம் காணாம போயிடுச்சா டிஸ்ப்ளே நன். நீங்க கேட்கலாம், எதுக்கு நம்ம இருக்கிற எலிமெண்ட்ட நன் குடுத்து டிஸ்ப்ளே நன்னு குடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சில டைம் நம்ம அனிமேஷன் எஃபெக்ட் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணும்னா, இனிஷியலா அந்த எலிமெண்ட் வந்து டிஸ்ப்ளே நன்னுல இருக்கும். ஆஃப்டர் ஒரு அனிமேஷனுக்கு அப்புறம் அந்த எலிமெண்ட்ட டிஸ்ப்ளே பண்ற மாதிரி பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இனிஷியலா டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த அனிமேஷன் எஃபெக்ட் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அத நம்ம டிஸ்ப்ளே பிளாக்ன்னு மாத்துவோம். So இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதனாலதான் இந்த டிஸ்ப்ளே நன் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு இருக்கு. டிஸ்ப்ளே நன்னுனா எதுவுமே டிஸ்ப்ளே ஆகாது. சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, இன்னும் சில டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டீஸ். சோ இதுல நம்ம அதிகமா எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்லைன் ஃப்ளெக்ஸ் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெயினா கிரிட் யூஸ் பண்ணுவோம். டிஸ்ப்ளே கிரிட். கிரிட் நம்ம வந்து தனியாவே ஒரு நாள் பார்ப்போம். அதனால நம்ம இன்னைக்கு விட்டுறலாம். அது பார்க்க வேண்டாம். ஃப்ளெக்ஸும் நம்ம வந்து ஒரு நாள் பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். So இது எல்லாமே அனதர் டிஸ்ப்ளே வேல்யூஸ். டிஸ்ப்ளேக்கு நம்ம இப்ப பார்த்த இன்லைன் பிளாக்கு, நெக்ஸ்ட் ரன்னிங். இது 4 தான் இம்பார்ட்டன்ட். அந்த டிஸ்ப்ளே நன்னு பார்த்தோம். 5 தான் இம்பார்ட்டன்ட். ஃப்ளெக்ஸும் கிரிட்டும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அத நம்ம வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகே. அது நம்ம தனியாவே படிப்போம். அது தனி டாபிக். ஓகே. சோ இந்த 4 ப்ராப்பர்ட்டீஸ்ல ப்ராஜெக்ட் ஏத்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அது போக இந்த இன்லைன் டேபிள், லிஸ்ட் ஐட்டம் இதெல்லாம் ஒன் கைண்ட் ஆஃப் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். ஸோ டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நம்ம இப்போ கிளியர் பண்ணுங்க. நம்ம பாக்ஸ் ப்ராஜெக்ட் அடுத்து பார்க்கலாம். பாக்ஸ் ப்ராஜெக்ட் பார்க்கலாமா? ஓகே. பாக்ஸ் ப்ராஜெக்ட் இஸ் நத்திங் பட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம் தான். நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ப்ராஜெக்ட் அவுட் உங்களுக்கு காமிச்சிட்டு பண்ணணும். வெயிட் a minute. ஓகே.
சோ இதுதான் இந்த பாக்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேவா? இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ம். எத வச்சு இந்த ப்ராஜெக்ட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? எக்ஸெப்ட் ஃபார்ம். ஃபார்ம் மட்டும் கிடையாது. ஃபார்ம் வச்சு இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஃபார்ம் இல்லாம நான் உங்களுக்கு ஒரு க்ளூ குடுக்குறேன். எல்லோ கலர் எலமெண்ட்டுக்குள்ள தான் இந்த ப்ளூ கலர் எலமெண்ட் இருக்கு. அந்த ப்ளூ கலர் எலமெண்ட்டுக்குள்ள தான் இந்த ரெட் கலர் எலமெண்ட் இருக்கு. சோ இதை எத வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? கான்செப்ட் மட்டும் சொன்னா போதும். சரி, ஓகே, நானே சொல்றேன். இது என்னன்னா டிவ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். டிவ்னா என்னது அப்படின்னா, இந்த எல்லோ கலர் டிவ்க்குள்ள ப்ளூ கலர் டிவ், அந்த ப்ளூ கலர் டிவ்க்குள்ள இந்த இந்த எலமெண்ட், அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் அண்ட் தென் இந்த எலமெண்ட். இப்படி நம்ம டிவ்க்குள்ள அப்படி நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சோ அது எப்படி பண்ணலாங்கிறத இங்க சொல்றேன். நான் இருக்கீங்க பாக்ஸ் ப்ராஜெக்ட் டாட் HTML ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிருக்கேன். சோ ஈஸி தான். இது எதுக்குன்னா, நீங்க வந்து அந்த டிவ் கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காண்டி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான் அது. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன வைக்கணும்? எனக்கு அங்க ஒரு எல்லோ கலர் ஆ எலமெண்ட் இருக்கு. அப்படிதானே? இங்க ஒரு எல்லோ கலர் எலமெண்ட் இருக்கு. சோ நான் அதுக்கு ஒரு டிவ் வச்சுக்கிறேன். ஓகே. சோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்? அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்துட்டு எல்லோ அப்படின்னு வச்சுக்கிறேன். இல்லன்னா ஐடி நேம் வந்து நான் எல்லோன்னு வச்சுக்கிறேன். ஏன் நான் ஐடி நேம் எல்லோன்னு வச்சுக்கிறேன்னா, இது எல்லாத்துக்குமே காமனா கிளாஸ் நேம் நான் பாக்ஸ்ன்னு குடுத்துருவேன். ஓகேவா? சோ அதனால இங்க ஐடி நேம் வந்துட்டு எல்லோ. ஏன்னா ஐடி நேம் யூனிக்கா இருக்கும். கிளாஸ் நேம் வந்துட்டு 2, 3 இதுக்கு காமனா இருக்கலாம். தப்பில்ல. அதனால இங்க நான் எல்லாத்துக்கும் ஐடி நேம் ப்ளூ எல்லோ அந்த மாரி வச்சுட்டு எல்லாத்துக்கும் காமனா கிளாஸ் நேம் பாக்ஸ்ன்னு குடுத்துடலாம். அது நம்ம ஸ்டைலிங்காண்டி நம்ம அப்படி குடுக்குறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் எல்லோ பாக்ஸுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்னது அப்டின்னா, அடுத்து ப்ளூ பாக்ஸ். சோ ப்ளூ பாக்ஸுக்கு நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணணும். சோ இதுக்கு நம்ம ஐடி என்ன குடுத்துக்கலாம் அப்டின்னா, ஐடி வந்துட்டு ப்ளூ அப்டின்னு குடுத்துக்கலாம். கிளாஸ் நேம் வந்துட்டு நம்ம வந்து பாக்ஸ்ன்னே இதுக்கும் குடுத்துக்கலாம். ஏன்னா பாக்ஸுக்கு மட்டும் நம்ம காமனான ஸ்டைலிங் அப்ளை பண்ணணும். அதனால. சோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ப்ளூ கலர் பாக்ஸ்க்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு. அதுக்கு கீழ ஒரு ரெட் கலர் பாக்ஸ். அந்த ரெட் கலர் பாக்ஸுக்குள்ள ஒரு நேம் இருக்கு. சோ அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? சோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ அதுக்கு கீழ என்ன இருக்கு? ஒரு ரெட் கலர் பாக்ஸ். பட் நமக்கு இங்க என்னதுன்னா, டைரக்ட்டா நம்மளால அந்த ரெட் கலர் பாக்ஸ் மட்டும் குடுக்க முடியாது. ரெட் கலர் பாக்ஸுக்குள்ள ராபர்ட் அப்படிங்கிற ஒரு நேமும் வச்சிருக்கோம். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த டிவ் ஓப்பன் பண்ணி இந்த டிவ்வுக்கு நம்ம ரெட் கலர் குடுக்க போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நேம்க்கு கீழ அந்த ரெட் கலர் தான் இருக்கு. சோ நான் வந்துட்டு ஐடி வந்துட்டு என்ன குடுத்துக்கிறேன் அப்டின்னா, ரெட்ன்னு குடுத்துட்டு, கிளாஸ் நேம் வந்து நான் பாக்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். இப்போ அதுக்குள்ள என்ன இருக்கு அப்டின்னா, ஒரு பேராகிராஃப் டாகுக்குள்ள பட் அப்டிங்கிற ஒரு நேமும் இருக்கு. ம். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்டின்னா, அடுத்து லாஸ்ட் நேம் அப்டிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்கு. சோ அத நான் ஒரு பேராகிராஃப்ல குடுத்துக்கிறேன். லாஸ்ட் நேம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு ஒரு டிவ். அந்த டிவ்க்குள்ள ஏன்னா இங்க லாஸ்ட் நேம்க்குள்ள நமக்கு என்ன இருக்குன்னா, கீழ ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நேம் இருக்கு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது போயிட்டு இந்த இந்த இதுக்கு நம்ம ஐடி என்னன்னு குடுத்துக்கலாம்னா ரெட். அதே மாரி ரெட் அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் பாக்ஸ். ஓகே. சோ ஃபைனலி நம்ம எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியாச்சு. எல்லா டிவ்க்கும் கிரியேட் பண்ணியாச்சா? கிரியேட் பண்ணியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் காமனா ஒரு எல்லோ கலர் டிவ்,
அடுத்து ஒரு ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலருக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் தென் கீழ ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ஒரு டிவ். அது மாரி இங்க ஒரு டிவ். அந்த டிவ்வுக்குள்ள பேராகிராஃப் டாக் இங்க ராபர்ட்ங்கிற நேம். சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க நீங்க டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம ஏன் இது மாரி இருக்கு, நம்ம இன்னும் அதுக்கு கலர், பார்டர் எதுவுமே குடுக்கல. சோ அதெல்லாம் குடுத்தா தான் இந்த மாரி நமக்கு வரும். சோ அதெல்லாம் மாத்துறதுக்கு ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணி, சோ ஒரு ஐடி நேம் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லோ. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து நான் எல்லோவா குடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ கலருக்கு வந்து நான் ப்ளூ கலர் குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ரெட் கலர் குடுத்துக்கலாம். ஐடி ரெட் கலர் பாக்ஸுக்கு பேக்கிரவுண்ட் கலர் ரெட். ஓகே. இப்ப நான் இது போயிட்டு இங்க போய் டிஸ்ப்ளே பண்ணி பார்ப்போமா? என்ன அவுட்புட் வந்திருக்கு? ஆ ஓகே. இந்த மாதிரி கிரியேட் ஆயிட்டு. இப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, நான் ஒரு எல்லோ கலர் ஒரு கலர் குடுத்தேன். பட் எனக்கு அந்த கலர் தெரியவே இல்ல. என்ன இஷ்யூ அப்டின்னா, அந்த எல்லோ கலர் இந்த பாக்ஸுக்கு பின்னாடியே எனக்கு மறைஞ்சு போச்சு. அத நான் வெளில கொண்டு வரணும் அப்டின்னா, நான் வந்துட்டு இந்த எலமெண்ட்ட சுத்தி ஒரு 10 பிக்சல் கேப் குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு அந்த எல்லோ கலர் பாக்ஸ் தெரிஞ்சிரும். ஏன் நான் கேப் குடுக்கணும் அப்டின்னா, இப்ப எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நேம்க்கும், இந்த எல்லோ கலர் பாக்ஸ்க்கும் இடையில 4 சைட்லயுமே எனக்கு கேப் வந்துட்டு குடுக்கணும். ஓகே. அப்போ இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் என்ன இருக்குன்னா, அந்த எல்லோ கலர் பாக்ஸுக்குள்ள இருக்கு. அத சுத்தி எனக்கு அந்த ப்ளூ கலர் பாக்ஸ சுத்தி கேப் கிரியேட் ஆனாதான் எனக்கு எல்லோ கலர் தெரியணும். தெரியும். சோ நம்ம இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? பேடிங் குடுக்கணுமா? இல்ல மார்ஜின் குடுக்கணுமா? ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ், எல்லோ கலர் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. சோ ஒரு பர்ட்டிகுலர் பாக்ஸ்ல நீங்க அத சுத்தி அந்த எலமெண்ட்ட சுத்தி கேப் கிரியேட் பண்ணணும். இல்ல அந்த எலமெண்ட்ட மூவ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க பேடிங் குடுப்பீங்களா? மார்ஜின் குடுப்பீங்களா? நேத்து பேடி வெரி குட். பேடிங். ஓகே. பேடிங் தான் குடுக்கணும். ஓகேவா? நம்ம அந்த பட்டன் படிக்கும்போதே படிச்சோம் தானே? சோ பேடிங் குடுக்கணும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? எல்லா பாக்ஸுக்குமே நம்ம பேடிங் குடுக்கணும். நாட் ஒன்லி இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஏன்னா எல்லா பாக்ஸுக்குமே பேடிங் குடுத்தாதான், எல்லாமே ஒரு 10, 10 பிக்சல் அப்படி தள்ளி தள்ளி வரும். இதுலயும் 10 பிக்சல், அப்புறம் இது 10 பிக்சல், அப்புறம் இது 10 பிக்சல் அப்படி தள்ளி தள்ளி வந்து நமக்கு எல்லோ கலர் டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஏன்னா எல்லாமே என்ன இருக்கு? அந்த பர்ட்டிகுலர் எல்லோ கலர் பாக்ஸுக்குள்ள தான் இருக்கு. சோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பேடிங் குடுத்துக்கிறேன். 10 பிக்சல் பேடிங் குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ லெட்ஸ் சி. இப்போ நமக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகுது? ம். இது நம்மளோட அவுட்புட். இது இவங்களோட அவுட்புட். ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்? பேடிங் மட்டும் தான் குடுத்தேன். அதுக்கப்புறம் அது எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த பேடிங் குடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட அவுட்புட் எப்படி இருந்தது? சோ பேடிங் மட்டும் குடுத்த உடனே இப்படி சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்மளோட ப்ராஜெக்ட்ல சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த பேராகிராஃப் டேக்க ஆக்சஸ் பண்ணணும். ஆமா. ஏன்னா எல்லாமே பேராகிராஃப்ல தான் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதோட கலர மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். சோ நம்ம அப்சல்யூட்டா இதே மாதிரி அப்படியே கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. சோ இது எதுக்கு அப்டின்னா, உங்களுக்கு டிஃப் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ப்ராஜெக்ட். ஓகே. சோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் காமனா ஒரு டிவ். அந்த டிவ்க்குள்ள இன்னொரு டிவ், அதுக்குள்ள இன்னொரு டிவ் இந்த மாதிரி குடுத்து ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். சோ டிவ்ங்கிறது எதுக்கு அப்டின்னா, ஒரு செக்ஷன்ஸா சில விஷயத்த பிரிக்கிறதுக்காண்டி நம்ம டிவ்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே. பட் அது என்ன செய்யாது அப்டின்னா, தனியா உங்களுக்கு எதுவும் வேல்யூவோ எதுவுமே ஆட் பண்ணாது. ஓகே. பட் அது வந்துட்டு உங்களோட கோட ஒரு செக்ஷனா பிரிச்சு, அதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதான் டிவோட ஒர்க்.
ஓகே. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா அந்த பாக்ஸ் ப்ராஜெக்ட்லாம்? ஓகே. நாளைக்கு நீங்க இந்த பாக்ஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? சின்ன ப்ராஜெக்ட் தான். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ அத கம்ப்ளீட் பண்ணிருங்க. ம். தென் நெக்ஸ்ட் என்னது? ஃப்ளெக்ஸ் கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு அடுத்து எப்படியும் படிப்போம். ஃப்ளெக்ஸ்னா என்ன? கிரிட்னா என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஃப்ளெக்ஸ்னா என்ன? கிரிட்னா என்னன்னா, இப்போ கேன்வால தான் இருக்கும். ஃப்ளெக்ஸ் எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும்னா, இங்க ஃபைலு, ரீசைஸ், எடிட்டிங் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மாரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கா? இதுதான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு எலமெண்ட்ட இப்படி கீழ கீழ இருக்கிறத நீங்க வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா, இந்த மாரி நெக்ஸ்ட் 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 இப்படி பிரிண்ட் ஆகும். இப்ப இந்த எலிமெண்ட்லாம் பாருங்க. அப்படி கீழ கீழ இருக்கு. ஓகேவா? பட் இந்த எலிமெண்ட்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இருக்கா? சோ எந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம குடுப்போம். இந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் குடுத்தீங்கன்னா, அத நம்ம அந்த அது எப்படி டிஸ்ப்ளே ஆகணுங்கிற அந்த டைரக்ஷன கூட நம்ம மாத்தலாம். வெயிட் அ மினிட். ஓகே. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லன்னா இன்னைக்கு செஷன் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு ஆ இன்னொரு டாபிக்ல இருந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நாளைக்கு நம்ம அனிமேஷன்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அனிமேஷன்ஸா ஃபிக்ஸ் டைரக்ஷன்ஸான்னு தெரியல. பட் அனிமேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் ஃப்ரெஷ் டாபிக்ஸ்ல நான் டுமாரோவே ஸ்டார்ட் பண்றேன். 5 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். எனி டவுட்ஸ்லாம் கேட்கலாம். நான் செஷன் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ.